இந்த ப்ரெஸ் மீட் இன்னைக்கு கால் ஃபார் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, தேர் வாஸ் அ பேஷண்ட் எங்கள் கிட்ட வந்தாங்க. என்னென்னா இந்த எலி மருந்து சாப்பிட்டு பாய்சனிங் கேஸ். இப்போ எலி மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கே தெரியும் 99% வந்து பேஷண்ட் வந்து சர்வைவ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க லிவர் வந்து உடனே பாதிக்கப்படுது. லிவர் பாதிக்கப்படுறதுனால உடனே கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் சடனாக கொலாப்ஸ் ஆகிடுவாங்க, பேஷண்ட் இறந்துடுவாங்க. இதுதான் ஜென்ரல் ரொட்டீன் ஃபார் எனி பேஷண்ட் ஹூ கம்ஸ் வித் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஹிஸ்ட்ரி. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்மிட் ஆனாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்கே வந்து ரொம்ப செலவாகுது, எங்களால் பார்க்க முடியல, ரொம்ப அதிக செலவாகுது, எங்களுக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஃபர் ஆகி இங்கே வந்தாங்க. நாங்களுமே அட்மிஷன் ஆகும் போது என்ன சொன்னோன்னா, பிழைக்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்குறோம், பட் செலவு வந்து அங்கே விட நாங்கள் இங்கே ஆல்மோஸ்ட் 1/4 செலவு தான் ஆகும். ஆனால் நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறோம், எங்களால் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா காப்பாற்றுறோம், பட் உறுதி கிடையாதுன்னு சொல்லி தான் அட்மிஷன் போட்டோம். பட் பேஷண்ட் அட்மிஷன் ஆனாங்க. அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்தாங்க. இட் இஸ் இப்போ டாக்டர் அம்ரித் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணுறாரு, இங்கே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் ரிசீவ் பண்ணோம் பேஷண்ட்டை. பேஷண்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஐசியூ வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஹெட் பண்ணுறது டாக்டர் மானிகா. அவங்க தான் வந்து ஹெட் இன்டென்சிவிஸ்ட் இன் திஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு மேலே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உயர்தர சிகிச்சை இங்கே கொடுக்கப்பட்டது. பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்தர சிகிச்சை. எப்படின்னா உங்கள் ரத்தத்தில் வந்து நிறையா இந்த டாக்ஸின்ஸ் போய் சேருது இல்லைங்களா, அந்த டாக்ஸினை வந்து வெளியில் எடுக்கணும். அது வந்து பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரில் தான் நம்ம செய்கிறோம். அது செஞ்சதுனால அந்த பேஷண்ட்டுக்கு அந்த கழிவு வெளியில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஐசியூவில் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து மானிட்டர் பண்ணி இப்போ பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி ஷீ இஸ் டூயிங் வெரி வெல். டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. ஸோ பேஷண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் இந்த அவுட்கம் வரது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா இந்த மாதிரி எலி மருந்து சாப்பிட்ற இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேஷண்ட் சர்வைவே ஆகிறது இல்லை. ஸோ சின்ஸ் இட் வாஸ் ஒன்லி பாசிபிள் பிகாஸ் எங்ககிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எமர்ஜென்சிலையும் சரி, ஏன்னா 24/7 இட் வாஸ் அ சண்டே. அந்த டைமில் நிறைய ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடனே நாங்கள் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணி எங்கள் கிட்ட இருக்கிற குவாலிஃபைட் நர்சிங் டீம், குவாலிஃபைட் டாக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ப்ரொசீஜரை பண்ண முடிஞ்சுது. ஸோ ஐ ஜஸ்ட் லீவ் இட் டு டாக்டர் மானிகா, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மணிகா, ஹெட் ஆஃப் ஐசியூ, செயின்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். ஸோ ஆல்ரெடி மேடம் ஹேஸ் ப்ரீஃப்ட் அபவுட் த கேஸ். ஸோ அந்த பேஷண்ட் 44-year-old மேல் பேஷண்ட்டு ஆல்ரெடி எலி மருந்து சாப்பிட்டு தான் இங்கே வந்தாங்க. ஆல்ரெடி கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுலேருந்து ரொம்ப கிரிட்டிக்கல் இருந்துச்சு. ஸோ வேறு பெரிய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப காஸ்ட்லி அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்ப இங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்துச்சு மேலே நெக்ஸ்ட் ஐசியூ ஷிஃப்ட் ஆயிடுச்சு பேஷண்ட்டு. ಆದಮೇಲೆ ಅವங்கள ಕಂಡೀಷನ್ ಎಲ್ಲ ಅಸೆಸ್ பண்ணி ஆயிடுச்சு. ஸோ மஞ்சள் காமலை இருந்துச்சு ஆல்ரெடி அண்ட் லிவர் ஃபெயில்யூர் சிம்டம்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ ஃபேமிலி கிட்டே ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆயிடுச்சு. ப்ரோக்னோசிஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிஷன்னு. அண்ட் அவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. 1 லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், பட் அது ரொம்ப காஸ்ட்லி ஆப்ஷனு. அண்ட் அவங்களோட ஃபேமிலி ரொம்ப பூர் ஃபேமிலி. ஸோ அதுக்கும் அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன்னு பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ஸு. ஸோ ಆ ಆಪ್ಷನ್ கொடுத்தாச்சு. அவங்கள ஃபேமிலினும் அக்செப்ட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ டோட்டலி 3 cycles ஆஃப் பிளாஸ்மா ஃபெரிசிஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்துச்சு. டோட்டல் 10 days பேஷண்ட்ஸ் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் ஐசியூவில். ஸோ நார்மல் வந்துச்சு, ಎಲ್ಲ லிவர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நார்மல் வந்துச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணி ஆயிடுச்சு. பட் இந்த கேஸ் வாட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெகுலர் ட்ரீட்மெண்ட் இஸ் தட் நார்மலி we do 5 sessions of plasma pheresis every day continuously for 5 days. பட் இந்த கேஸில் அவங்களுக்கு ரொம்ப ஃபைனான்ஷியல் இஷ்யூஸும் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக லேப்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் டே only 3 sessions பண்ணியாச்சு. ஸோ 3 sessions முடிஞ்சிச்சு மேலே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் we routinely do. So, and here I specially thank Lasya madam, because not only providing good quality of care but also cost effective care is very important, because in the previous hospital where they have visited, they have explained the poor prognosis as well as very high cost, but here we have done it in a very reasonable cost. So for that I sincerely thank Lasya madam for giving us the best of facilities and supporting us at every step. Thank you so much. Madam, sorry, in which place are they from? Near Krishnagiri, one small village. 44-year-old male patient is a laborer by profession.
அது செம்ம லேண்ட் இஷ்யூஸ் அவங்களுக்கு இருந்துச்சு, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம். டேட் 7th டிசம்பர் சாப்பிட்டாச்சு. 7th டிசம்பர் நம்மட்ட அட்மிட் ஆகுறது 8th டிசம்பர் வந்துச்சு, 8th நைட் வந்துச்சு. டிஸ்சார்ஜ் 20. How many days you was in hospital? Almost 10 to 12 days. மேடம் ஃபர்ஸ்ட் அட்மிட் ஆகுறது எங்க மேடம்? Sorry. GH 7th he went to GH. அங்க இருந்து நம்மட்டயா அங்க இருந்து இருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க KMCH ல இருந்து அங்க போறாங்க. KMCH இல்லைங்க, GH. கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. KMCH is we meant Kilpack Medical College. ஆல்மோஸ்ட் 5 டைம்ஸ் காஸ்ட் அதிகமாக சொல்லியாச்சு அவங்கள வேற ஹாஸ்பிட்டல். யூஸ்வலி ரேட் பாய்சனில் வந்து ப்ரொக்னோசிஸ் டெத்து தான். தேர் இஸ் எவ்ரிபடி நோஸ் இட் இஸ் வெரி கிளியர். ஃபஸ்ட்டு யூ எக்ஸ்பிளைன் ரேட் பாய்சன் அன்ன உடனே டெத் கன்ஃபர்ம்டு அந்த மாதிரி தான் இருக்குது கான்செப்ட். Paste, right? பேஸ்ட். And he has consumed 2 pastes. Usually 1 milligram per kg is the toxic dose. That means 60 mg. But each tube will contain 15 grams. He has consumed almost 30 grams. So 100% death risk was there. So there is no chance of any survival. But this treatment, what is newly arrived, and that facility is provided by our management with state-of-the-art equipments and our special doctors taking care of the patient. It saved one life of a laborer, that is poor patient. இல்லைனா டிரான்ஸ்பிளான்ட் தான் மோஸ்ட்லி. இப்போ நீங்கள் சென்னையெல்லாம் போனீங்கன்னா உடனே they'll take the patient up for transplant because இஷ்யூ இஸ் உடனே அந்த லிவரை வந்து உடனே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் பேஷண்ட் வில் சர்வைவ். இல்லைனா வந்து ஹெப்படோடாக்சிசிட்டி என்கெஃப்லோபதி போயிட்டு பேஷண்ட் வந்து கோமாவில் போயிடுவாங்க. அப்புறம் அப்படியே யூ கான்ட் ரிவைவ் த பேஷண்ட். அதுதான் வந்து ப்ரோக்னோசிஸ். பட் இந்த கேஸ் வந்து வை வி வாண்ட் டு ஆக்சுவலி டாக் அபவுட் இட் இன்னைக்கு அப்படின்னா, நம்ம வந்து இங்கே இவ்வளோ உயர்தர சிகிச்சை வந்து இவ்வளோ கம்மியான செலவில் வந்து இங்கே இருக்குது அப்படின்றத மக்கள் போய் சேரணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி இல்லை. இப்போ இங்கே ஹொசூர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லேபர் பாப்புலேஷன் இருக்காங்க, நிறைய மைக்ரன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு அவ்வளோ பண்ண முடியாத சிச்சுவேஷனில் இருக்காங்க. இப்போ எல்லாம் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, எல்லாரும் வந்து ஒரு பெரிய செலவு பண்ணி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கான வசதி இல்லாத போது இங்கே எல்லா சிகிச்சையும் கொடுக்குறோம். ஏன்னா இது ஒரு காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கம்மியான செலவில் தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். பேஷண்ட்டுக்கு சர்வீஸ் மாதிரி தான் இங்கே நம்ம செய்கிறோம். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி உயர்தர சிகிச்சையை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேர், நர்சிங் எவ்வளோ முக்கியமோ, டாக்டர்ஸ் எவ்வளோ முக்கியம், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, இட்ஸ் அ டீம் ஒர்க். இந்த எண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். இப்போ நைட்டு கண் முழிச்சு அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நர்சிங் ஸ்டாஃப் வந்து போட்டு நம்ம 24/7 நம்ம பார்க்குறோம். டாக்டர்ஸும் அதே மாதிரி நைட் ஃபுல்லாக. ஏன்னா இவங்களுக்கு வந்து எவ்ரி மினிட் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்ரி லேப் மேடம் சொன்ன மாதிரி எவ்ரி மினிட் அந்த லேப் பேராமீட்டர்ஸ் பிளட் டெஸ்ட்டை செக் பண்ணி கரெக்டாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால தான் இந்த பேஷண்ட் குட் சர்வைவ். ஸோ அந்த அளவுக்கு எஃபர்ட் எல்லாருமே போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து 24/7 ஃபங்க்ஷனிங் ஹாஸ்பிட்டல். எனி டைம் ஈவன் ஆன் அ சண்டே ஆர் ஈவன் ஆன் எனி டே வி ஆர் ஹியர் ஃபார் எனி ஹெல்ப். ஸோ அதனால் இதை வந்து மக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் மெயினாக நாங்கள் கால் ஃபார் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனி டிபார்ட்மெண்ட் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு வந்து டாக்டர்ஸ் ஆர் அவைலபிள். ஏன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் மட்டும் பார்க்க முடியாது, இது ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லிவர் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் தேவைப்படலாம், ஒரு வந்து அதே மாதிரி வந்து இன்னொரு டாக்டர், அந்த மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரி எஃபர்ட்னால தான் இது செய்ய முடியும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸை கூட இங்கே நம்ம அட்மிஷன் தைரியமாக பண்ண முடியுது, ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. ஸோ என்ன தான் நாங்கள் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுத்தாலும் we need the qualified doctors and the qualified team to carry out that service. அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? So we have got that best of the doctors in our facility. அதனால தான் இந்த அவுட்கம் எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. So இந்த தெரபி பேர் என்ன சொன்னீங்க? பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச். பிளாஸ்மா அது எக்ஸ்சேஞ்ச் வந்து டயாலிசிஸ் மாதிரி தான் சார் அது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜலடையில் வந்து ஜலிக்கிற மாதிரி தான். இப்போ ஒரு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜலடையில் போச்சுன்னா அழுக்கு மட்டும் வந்து எடுத்துடுது, அது வந்து நார்மல் டயாலிசிஸ் சார். அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கையும் விட்டுட்டு அந்த நீர் பகுதியை சுத்தப்படுத்தணும் இல்லையா, அதுதான் வந்து அது ரொம்ப இன்ட்ரிகேட்டான ப்ராசஸ் சார். ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்கள் இருக்குது, பிளாஸ்மா இருக்குது. பிளாஸ்மான்றது நீர் பகுதி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் பகுதியில் இருக்க அழுக்கை வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் மாலிகுலர் வெயிட், மூலக்கூறு எடை ஜாஸ்தி இருந்ததுன்னா டயாலிசிஸ்ன்ற ஜல்லடை மூலமாக ஈஸியாக எடுத்துடலாம். பட் ஆனால் இந்த பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நீர் பகுதியில் இருக்க புரோட்டீன்ஸ் புரதங்களே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் சார். ஏன்னா வந்து பார்த்தோன்னா
எல்லா பாய்சனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாற்று மருந்து வந்துருச்சு. ஆனால் ஒரு சில பாய்சன் மட்டும் வரல. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா லைப்போஃபிலிக்னு சொல்லுவோம், பேஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அது வந்து வாட்டரில் வந்து சேராது. அப்போ வாட்டரில் சேராதப்போ என்ன ஆகும்னா ரத்தத்தில் இருக்க ப்ரோட்டீனில் போயிட்டு அந்த ஒட்டிக்கும் சார். ஸோ ரத்தத்தில் இருக்க ப்ரோட்டீன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சுரக்கிறது வந்து ஈரல் தான். ஸோ அதனால தான் ஈரல் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்குது. மேடம் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈரல் பாதிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து வேறு ஒருத்தர் ஈரல் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க உயிர் பிழைக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் அந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. என்னென்னா அந்த ரத்தத்தில் இருக்க புரதங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. நம்ம ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரத்தத்தில் இருக்க ப்ரோட்டீன்லாம் எடுத்து இன்னொரு பக்கம் புரதங்கள்லாம் கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் சார், பிளட் பேங்க் சப்போர்ட்டும் இருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து பெங்களூருக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாட்டர்னரி கேர் செட்டப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் பேங்க்கும் இருக்கணும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் ரத்தத்தில் எவ்வளோ ப்ரோட்டீன் வேணுமோ, எவ்வளோ வந்து அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வேணுமோ அதெல்லாம் ரெடிலி அவைலபிளாக இருக்கணும் சார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக கிராஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு ரெடிலி பேத்தாலஜிஸ்ட் அவைலபிளாக இருக்கணும். பிளட் பேங்க்கில் அந்தளவுக்கு காம்பனன்ட்ஸ் இருக்கணும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கிளாட்டிங் அப்நார்மாலிட்டிஸ் வரும். சடனாக வந்து பிளட் லீக் ஆகவும் சான்ஸ் இருக்குது, ரத்தம் உறையவும் சான்ஸ் இருக்குது. அந்த இதெல்லாம் மானிட்டர் பண்ண தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸும் இருக்கணும். அதுக்கு தேவையான ரவுண்ட் த கிளாக் லேப் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தால் மட்டும்தான் இந்த பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் சார். இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெங்களூர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து தெரியணும் சார், இந்த மாதிரி ஒரு குவாட்டர்னரி லெவல் கேர் கூட வந்து பார்த்தோன்னா ஒசூர்லேயே பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் ஆக்சசபிள் டு நார்மல் பீப்புள் சார். இப்போ வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயியோ ஒரு ப்ரொஃபஷனலோ கிடையாது. ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் இல்லைனா ஈவன் பிலோ மிடில் கிளாஸ் பீப்புள் கூட ஆக்சசிபிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் கிடைக்குது அப்படின்றத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் வச்சுருந்தோம் சார். ரொம்ப இன்ட்ரிகேட்டான ப்ராசஸ். அது டயாலிசிஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மடங்கு கஷ்டமான ஒரு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் சார். இல்லை சார், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 செஷனில் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். ஏன்னா அவரோட ப்ரோட்டீனை வந்து அந்த பாய்சனோட ப்ரோட்டீனை எடுத்து வேறு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஈரல் வந்து ரிகவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரிகவர் ஆகணும்னா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. லைஃப் லாங் வந்து அவர் டிசீஸ் ஃப்ரீ சர்வைவல் சார். சார் ஈரல் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் வந்து கிடையாது சார். எப்படின்னா வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.2 கிலோ ஈரல் இருக்குது. நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் ஈரல் தான். ஸோ பாடி வந்து பார்த்திங்கன்னா ரிடண்டன்சி கொடுத்துருக்கு. நமக்கு தேவையானதை விட 6 மடங்கு 7 மடங்கு அதிக ஈரல் கொடுத்துருக்கு. அது ரீசன் வந்து ஈரலுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஈரலுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப ஜாஸ்தி சார். இப்போது கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க நார்மலாக நடமாடிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கிட்னி செய்கிற வேலையை ஒரு மிஷின் வந்து ஈஸியாக செஞ்சிடுது. ஹார்ட் பம்பிங் வீக்காக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறாங்க. ஏன்னா வந்து ஹார்ட் பம்பிங் வீக்காக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் வச்சு இது பண்ண முடியும். ஆனால் லிவர் ஃபெயிலியர் வந்து அப்படி கிடையாது. லிவருக்கு மாற்று வந்து வேறு கிடையவே கிடையாது. லிவருக்கு மாற்றுன்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தரோட லிவர் தான். ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா லிவர் வந்து அந்த ஆரம்ப கட்டத்தில் அந்த பாய்சன் வந்து ஈரல் தாக்கும் போதே அந்த பாய்சன் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா சரி பண்ணிடலாம் சார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இப்போது மேடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேப் பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக ஒருத்தருக்கு அந்த என்சைம்ஸ் வந்து 20-30 இருக்கும். இவருக்கு வந்து 1000 இருந்தது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒட்டுமொத்த ஈரலுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிச்சிருக்குன்ற மாதிரி தான் அர்த்தம் சார். அந்த நான் சொன்னேன் இல்லையா, வாழறதுக்கு ஒரு 300 கிராம் அந்த ஈரலும் சேர்ந்து பாதிக்கும் போதே இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். ஆயிடுச்சு சார், ஆயிடுச்சு. மஞ்சள் கோமாளின்றதும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சார். ஈரல் பாதிக்கிறதோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். மேடம், who led the team? led by Dr. Manika. Dr. Manika. Manika. M-A-N-I-K. Manika. And one more important thing over here, sir, when we are doing the plasma exchange, it's actually we are giving some external blood. Body will not accept it sometimes. There is risk of allergic reactions, anaphylactic reactions, as well as risk of infections. Even this patient had got some fever episodes. He got some infection spikes and all. But we have treated effectively with antibiotics, with regular monitoring and close monitoring. I would also like to add Dr. Harsha's name here. He was our nephrologist. So அவரும் வந்து எங்களோட கிட்னியோட ட்ரீட்மெண்ட் ஹெட் பண்ணுறவர் டாக்டர் ஹர்ஷா அப்படின்றவர். அவர் இன்னைக்கு இல்லை. ஸோ he is not part of the meeting. So he also helped the team to do this process. ஏன்னா அவர் தான் டயாலிசிஸ் பார்க்குறாரு. நெஃப்ராலஜிஸ்ட் ஹெட் பண்ணது டாக்டர் மானிகா. அவங்க தான் வந்து ஐசியூவோட ஹெட்டு டாக்டர் மானிகா. டாக்டர் ஹர்ஷா அப்படின்றவர் வந்துட்டு டாக்டர் நெஃப்ராலஜிஸ்ட், கிட்னி சம்மந்தப்பட்ட ஹெட். ஏன்னா இப்போ நம்ம டயாலிசிஸ் பண்ணுறோம் இல்லையா, பிளாஸ்மா ஃபெரசிஸ் பண்ணும்போது அவங்க ஹெல்ப் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ டாக்டர் ஹர்ஷா அண்ட் இஆர் வந்து எமர்ஜென்சியை ஹெட் பண்ணுறது டாக்டர் அம்ரித். அவர் இங்கே இருக்காரு, டாக்டர் அம்ரித், AMRIT அம்ரித்.
ஸோ இவங்க தான் மெயின் டாக்டர்ஸ். ஆப்வியஸ்லி நாட் டு forget our ஸ்டாஃப் நர்சஸ், our டெக்னீஷியன்ஸ், they are our backbone. ஸோ 100% they have helped us completely. ஈவன் டயாலிசிஸ் டீம் ரவுண்ட் த Technician. கிளாக் Dialysis technicians. இது அவருடைய அன்றாட பணிகள் எல்லாம் இனி செய்யலாம் இல்லையா அவர்? பண்ணலாம். he can live his normal life. இப்போ நீங்கள் ரெகுலர் டயாலிசிஸ்லாம் அவருக்கு தேவை கிடையாது. ரெகுலராக he can just come for a follow up and then take it forward.